மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்களுக்கான முழு பதிவு அப்படின்றத இதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆண்மை குறைபாடு அப்படின்றது நிறைய பேருக்கு ஏற்படுது. ஒருவேளை எனக்கு ஆண்மை குறைபாடு இருக்கா, இல்ல அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன்னா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அதுக்கான சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்னென்ன நம்ம உடல்ல ஏற்படும். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தா நமக்கு ஆண்மை குறைபாடு ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இது 40 வயது நெருங்கிட்டு இருக்கிற ஆண்களுக்கும் இல்ல 40 வயதை கடந்த ஆண்களுக்கும் சில சிம்டம்ஸ் ஏற்படும். அதை பொறுத்து நம்ம ஆண்மை குறைபாடு ஏற்பட போகுதுன்றத தெரிஞ்சுக்கலாம். ஆனா நிறைய யங் மென்ஸ்க்குமே இந்த பிரச்சனை ஏற்படுது. இப்போ பொதுவா சில ஆண்களுக்கு உடல் எடை குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா உடல் எடை அதிகரிச்சுட்டே போகுது. பெரும்பாலும் ஒபிசிட்டி, உடல் எடை அதிகரிச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்லுவோம், பிஎம்ஆர் அதிகமா இருக்கும் பட்சத்துல நமக்கு என்ன பண்ணலாம்னா, உடல் எடை அதிகரிச்சிருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கீங்க, எனக்கு வெயிட் கெயின் ஆனதுல இருந்தே என்னுடைய பெனிஸோட சைஸ், ஆணுறுப்போட சைஸ் குறைஞ்சிக்கிட்டே போற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு, லாஸ் ஆஃப் லிபிடோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் தாட்டே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடல் எடை அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய ஆண்மையை இழந்துட்டு இருக்கிறோம். இதற்கு காரணம் என்னன்னா, நம்ம உடல்ல நேச்சுரலா செக்ரேட் ஆகிற டெஸ்டோஸ்டரானோட லெவல் குறைய ஆரம்பிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ டெஸ்டோஸ்டரான் லெவல் குறைய ஆரம்பிக்குதுன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை நிச்சயம் நம்ம எடுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா, சிலருக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கா, அதற்கான மருந்துகள் எடுக்கிறோம். இல்ல நம்ம உடல்ல வேற ஏதாவது பெயின் இருக்கு, பெயின் கில்லர் ஆர் ஸ்டீராய்ட்ஸ் தொடர்ந்து எடுக்கும் பொழுது ஆண்மை குறைபாடு, அதோட சைடு எஃபெக்டா ஆண்மை குறைபாடு ஏற்பட நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு முறை நீங்க பெயின் கில்லர் யூஸ் பண்றீங்க, இல்ல ஸ்டீராய்டு யூஸ் பண்றீங்கன்னா தயவு செய்து இதை மனசுல வச்சுக்கணும். கொஞ்ச நாள் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயம் நமக்கு ஃபெர்டிலிட்டி தொடர்பான இஷ்யூஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம உடல்ல எடை இழப்பு, உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான ஆண்மை குறைபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உடல் எடை எந்தெந்த காரணங்கள்ல குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமா மாஸ்டர்பேஷன் பண்ற நபர்களுக்கு இது ஏற்படுது. தொடர்ந்து நம்ம மாஸ்டர்பேட் பண்ணிட்டே இருக்கோம்னா நம்ம பாடியில எந்த மாதிரியான மாற்றங்கள் ஆண்களுக்கு முக்கியமா தெரியும்னா, நான் சொன்ன மாதிரி இந்த உடல் எடை இழப்பு ஏற்படும். முகத்துல கண்கள் உள்ள போன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கிறது, முகம் நார்மலா இருந்த தோற்றத்தை கலரை விட நம்ம உடல் ரொம்ப கருத்து போச்சு, திடீர்னு உடல் கருத்து போச்சு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதிகமான முடி கொட்டுதல் பிரச்சனை, குரல் வலி, நம்ம குரல் முன்னாடி பேசிட்டு இருந்த என்னுடைய கம்பீரமான குரல் இப்போ மாறிக்கிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, நடக்கிறதுக்கே ஸ்டாமினா இல்ல, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தா நிச்சயமா நமக்கு ஆண்மை குறைபாடு இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அதிகமா மாஸ்டர்பேட் பண்றதையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இதற்கு அடுத்து பார்த்தோம்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு பெரும்பாலும் இந்த பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த பிரச்சனை எதனால ஏற்படுது அப்படின்னா, டயபெட்டிஸ் ரத்தத்துல குளுக்கோஸ் லெவல் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம உடல்ல நர்வ்ஸோட பாதிப்பு, நர்வ்ஸ்ல அதிகமான பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லலாம். நரம்புகளில் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுது, கால் பாதங்கள்ல எரிச்சல், லோயர் லிம்ஸ்ல ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கிறது, இது எல்லாமே ஏற்படுறத நம்ம சொல்றோம். அப்ப லோயர் லிம்ஸ்ல இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு நரம்புகளோ இல்ல ரத்த ஓட்டமோ பாதிப்பு ஏற்படும் போதுதான் நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. அப்போ நமக்கு ஜெனிட்டல் ரீஜியனுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் குறையும் போதுதான் இந்த ப்ராப்ளம், எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. இப்போ எரெக்ஷன் நார்மலா இருக்கணும்னா இதெல்லாம் நம்ம பாடியில கரெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் சில ஆண்களுக்கு யூரின் போறச்ச ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போற மாதிரி இருக்கிறது, இல்ல பிளட் கலந்து வர்றது, இந்த பிரச்சனை எதுல ஏற்படும்னா புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் நிறைய ஆண்களுக்கு இருக்கும். இந்த ஆண்களுக்கு இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், புரோஸ்டேட்டோமெகாலின்னு சொல்லுவோம், இதுல இருக்கக்கூடிய கண்டிஷனை பேஸ் பண்ணியும் நமக்கு இந்த பிரச்சனை வரலாம். புரோஸ்டேட் கிளாண்ட் அப்படின்றது என்னன்னா, ஆண்களுக்கு அந்த விந்துக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்கக்கூடிய ஒரு கிளாண்ட். இந்த கிளாண்டோட வீக்கம் ஏற்படுது, இல்ல இதுல கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா
நிச்சயமாக ஆண்மை குறைபாடு ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்போ நம்ம உடல்ல ஏதாவது ரத்தத்துல வந்து நிறைய இம்பியூரிட்டிஸ் இருந்தாலோ, லிவர் அண்ட் கிட்னில ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்ல எண்டோகிரைன் சிஸ்டம் தொடர்பான பிரச்சனைகள், இல்ல புரோஸ்டேட் கிளாண்ட் மாதிரியான வீக்கம், அதுக்கப்புறம் பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு, இல்ல சுகர் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக மிக விரைவில் ஆண்மை குறைபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ஆண்கள் பண்ற தவறு என்னன்னா, ஆரம்பத்திலே இந்த இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா யங் ஸ்டேஜ்ல ஒரு 30+ இல்ல 40 இயர்ஸ்லயே இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா சீக்கிரமா இதை வந்து நம்ம ஒரு பெரிய இஷ்யூவா எடுக்காம ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டுருவாங்க. காலப்போக்கில் என்ன ஆகும்னா எரெக்ஷன் அப்படின்றது 0. சுத்தமா எரெக்ஷனே இல்லாத மாதிரி இளம் வயதுல ஒரு 40-42 வயதுல எனக்கு வந்து எரெக்ஷன் இல்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இதுல இன்னும் சில ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, ஃபேமிலி வைஸ் பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேபி இருக்கு, நான் செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஒரு 4-5 இயர்ஸ் வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் பேபிக்கு நான் ட்ரை பண்றேன். இப்போ எனக்கு எரெக்ஷன் இல்ல. ஃபர்ஸ்ட் பேபிக்கு இருந்த மாதிரி எனக்கு எரெக்ஷன் இப்போ இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏஜ் வந்து ரொம்ப சடனா நமக்கு அதிகரிக்கும் போது, ஏஜ் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனை வருதுன்னா, நம்ம எங்கெங்க பாதிப்புகள் இருக்கு? ஒண்ணு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியா இருக்கலாம், இல்ல நான் சொன்ன மாதிரி இந்த காரணங்களால கூட இருக்கலாம். இந்த காரணங்களுக்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். ஒருவேளை இப்ப டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தாங்க, இந்த பிளட் சுகர்னால எனக்கு வந்து எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரி சீந்தில் சார்ந்த மருந்துகள் நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த அமிர்தவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீந்தில் சுகரையும் குறைக்கும், ஆண்களோட எரெக்ஷனுக்கும் ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த சீந்தில் சர்க்கரையா கொடுக்கலாம், இல்ல சீந்தில் சூர்ணமா கொடுக்கலாம், இல்ல குடிநீர் கஷாயம் மாதிரியும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய பேர் எடுக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சுரல் வயகரா அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வகந்தா எடுக்கிறோம். இதோட சதாவரி, நிலப்பனங்கிழங்கு, சாலமிஸ்ரி, சாரப்பருப்பு இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு மருந்தாக கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மெடிசன் பார்த்தோம்னா கரெக்டா நம்ம எடுக்கும் பொழுது ஆண்களுக்கு முக்கியமா பார்த்தோம்னா அந்த நர்வ்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து ஒரு 5 to 7 டைப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் சேர்த்து நம்ம எடுக்கும்போது அந்த மருந்துகள் எல்லாமே பார்த்தோம்னா சுகர் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி, பிளட் பிரஷர் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி, வயதிற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகளை அந்த பேக்கேஜ்ல நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு வரும்போது ஆண்மை குறைபாடு தொடர்பான பிரச்சனைகள் குணமாகும். நான் சொன்ன இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம உடல்ல இருக்கும் பட்சத்தில் நம்ம ஆண்மை குறைபாடை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ற பயம் இருந்ததுன்னா, இல்ல சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக அதற்கான சித்த மருந்துகள் எடுத்தோம்னா முழு தீர்வுகள் கிடைக்கும். மன கஷ்டம் இல்லாமல் ஒரு குடும்ப வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, இதனால நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதிகமான மன உளைச்சல் தரக்கூடியதாகவும் இந்த பிரச்சனை இருக்கு. இதற்கு ஒரு சிறந்த தீர்வு வேணும்னா நம்ம சித்த மருத்துவத்தில் எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.